இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கையில இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் வரும், பல பழிகள் வரும். நாம வளரும் போது தூக்கி விடுற கைகளை விட தள்ளி விடுற கைகள் தான் அதிகமா இருக்கும். இதெல்லாம் நம்ம தனியா சமாளிச்சு பழகணும். அன்னைக்கு அவங்க எல்லாரும் உன் மேல பழி போட்ட கோவத்தை விட நீ அவங்க கிட்ட அடி வாங்கி தோத்துட்டு கிளம்பி போனதான் என்ன அதிகமா கோவப்படுத்துச்சு. நீ நின்னு போராடி இருக்க வேண்டாமா? என் மேல தப்பு இல்லைன்னு அடிச்சு பேசிருக்க வேண்டாமா? ஆனா நீ உடஞ்சு துவண்டு போய் கிளம்பி போயிட்ட. அத நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. நீ வளர வளர இந்த மாதிரி தினம் தினம் 100 பிரச்சனை வரும். அப்ப இந்த மாதிரி உன்னை பாதுகாக்க நானும் சிபியும் வரமாட்டோம். நீதான் உன்னை பாத்துக்கணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. புரியுது ஜனம்மா. என்ன புரிஞ்சது? ஊரே பார்த்து நடுங்கிற பெரிய மனுஷி, ஆனா சாப்பிட மட்டும் சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிப்பாங்கன்னு இப்ப புரிஞ்சுது. ஆமா தமிழ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முசு முசுன்னு அழுதுட்டு இருந்த அழுமூஞ்சி பொண்ண நீ பார்த்த? பார்த்த ஜனம்மா. இங்க ஜனமாக்கு இந்த மாதிரி ஃப்ளவரா இருக்கிறவங்கள விட ஃபயரா இருக்கிறவங்கள தான் பிடிக்கும்னு அனுப்பி வச்சுட்டேன். பொண்ணு என்ன சிபி அமைதியா இருக்க? நத்திங் ஜானு, நீ சாப்பிட்டல்ல, அது போதும். உங்க பேரனை பத்தி நீங்க சொன்னதுதான் உண்மை. உங்க பேரன் கெட்டவர் கிடையாது. அவருக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு புரியல. அது புரிஞ்சு நடந்துகிட்டாருன்னா போதும், உங்க பேரன் தன்னை போல மாறிடுவாரு. நிஜமாவா தமிழ்? சிபி உன்னால மாத்த முடியுமா? முடியுமா? நிஜமாவே மாத்திரலாமா தமிழ்? அவரை நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே மாத்தி உங்க கனவெல்லாம் நிறைவேற்றி வைக்கிற பொறுப்பு என்னோடது. அப்படி நடந்தா எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை தமிழ், தேவையில்லை.